நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை முன்னிட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையை அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், கலைத்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வெகுவாக வரவேற்று பாராட்டியுள்ளனர். இலங்கை தமிழர்களின் இன்னல் தீர்க்கும் வகையில் இந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மக்களவை தேர்தலையொட்டி அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கையை கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமை கழகத்தில் கடந்த 25ஆம் தேதி வெளியிட்டார். அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு அம்சங்களுக்கு தொடர்ந்து அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. குறிப்பாக இலங்கை உள்நாட்டு போரின் போது சர்வதேச விதிமுறைகளை மீறி போர்க்குற்றங்கள் நிகழ்த்தியவர்களை, இனப்படுகொலை செய்தவர்களை சர்வதேச நீதிமன்றம் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத் தருதல், இலங்கை வாழ் தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்துதல், தனி ஈழம் அமைந்திட இலங்கை வாழ் தமிழர்கள் மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் இலங்கை தமிழர்களிடையே பொது வாக்கெடுப்பு நடத்துதல் உள்ளிட்ட அம்சங்கள் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும், தமிழ் ஆர்வலர்களும், கலைத்துறையினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெளியிட்டிருக்கின்ற தேர்தல் அறிக்கையில் ஈழத் தமிழர்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் சர்வதேச சமுதாயம் ஒன்றாக சேர்ந்து ஐநா சபையின் மூலமாக ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி மக்களின் கருத்தறிந்து அந்த கருத்தின் அடிப்படையில் தனி ஈழத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு செய்திக்காக ஒட்டுமொத்த தமிழ் இனமும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு நன்றி கடன் பாராட்டுகிறது. முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அதில் இரண்டாவது முக்கிய பிரச்சனையாக தனி ஈழம் அமைந்திட ஈழத் தமிழர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் இடம்பெயர்ந்த மக்களிடையே பொது வாக்கெடுப்பு நடத்தவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதி பூண்டுள்ளது என அறிவித்திருப்பதை என்னுடைய பாராட்டுதலையும் நன்றி அறிதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மீனவர்கள் விஷயத்திலையோ இல்லை தமிழ் ஈழம் அமைகிற விஷயத்திலையோ தேசிய கட்சின்னு சொல்லிக்கிற கட்சிகளுக்கு உண்மையிலேயே அக்கறை இல்லை. அது தெளிவாக தெரியுது. அந்த அக்கறை அம்மாவுக்கு ஆழமாக வந்திருக்குது. அவங்க சொன்னால் செய்வாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கான தைரியம் எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. இந்த நேரத்தில் உலகத் தமிழர்கள் அனைவரும் அவர்களோடு கைகோர்த்து தமிழ் ஈழம் அமைய பாடுபட வேண்டும். தனித்தமிழ் ஈழம் உருவாக வேண்டும் என்கிற உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சியும் முதுகெலும்புடன் துணிந்து அறிவிக்க முன்வராத தேர்தல் அறிக்கையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய நிலைப்பாட்டிற்கும் அவருடைய தேர்தல் அறிக்கைக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழக முதல்வர் அவர்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்ற வகையில் இருந்திருக்கு. இந்திய அளவில் தமிழர்களுடைய பிரச்சனையை முதன்மைப்படுத்தியதற்கு தமிழ் மாணவர்களும் ஆகிய நாங்கள் மிகுந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.